எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் போன வாரம் நமக்கு கொடுத்த அந்த வார்த்தையை நம்ம எல்லாரும் தியானிக்க போகிறோம். வேதத்தை திறந்து அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமேன். பிந்தினவர்களை முந்தினவர்களாக்கும் கர்த்தர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரத்தினுடைய 16வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆமேன். இவ்விதமாய் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆண்டவருடைய பிள்ளைகளை நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் கடந்த வாரத்திலிருந்து நமக்கு நல்ல அழகான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அவர் என்ன செய்கிறவர் அப்படின்னு சொன்னா, பிந்தினோரை முந்தினோராக்கும் கர்த்தர். பின்னாடி இருக்கிறவர்களை, சோர்ந்து போய் இருக்கிறவர்களை, இனி முன்னேற முடியாது என்று இருக்கிறவர்களை, இதுவரையிலும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்காம இருக்கிறவர்களை கர்த்தர் அப்படியே விட்டு விடாம ஆண்டவர் கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு. நான் இருக்கிற அந்த நிலைமையை மாற்றி உன்னை ஒரு முன்னோட்டமான ஒரு பாதைக்கு, ஒரு முன்னோட்டமான ஒரு ஆசீர்வாதத்திற்கு நேராய் நம்மை நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நாம் விசுவாசிக்கிறேன். இந்த 100 நாள் ஜெபத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை நம்மேல் வைத்து, ஒரு பெரிய தரிசனத்தை வைத்து, அதற்கு நேராக ஆண்டவர் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். வார்த்தைகளால் ஆண்டவர் உருவாக்குகிறார், ஆராதனையிலால் ஆண்டவர் உருவாக்குகிறார், நம்மை பரிசுத்தப்படுத்தி உருவாக்குகிறார். இப்படி உருவாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவர் தீர்க்க தரிசனமா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு. பின்னாடியே இருக்கிற உங்களை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, முன்னோக்கி கொண்டு வருகிற கர்த்தரா இருக்கிறார். உங்க குடும்பம் இனி முன்னே வரப்போகிறது. கர்த்தர் உங்க வருமானத்தை ஆண்டவர் பின்னாடி இல்லை, கர்த்தர் உங்களை முன்னோக்கி நடக்க பண்ணுகிறார். இதுவரைக்கும் பின்பாக இருக்கிற நீங்கள் வருகிற நாட்களிலே கண்டிப்பாக கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்களை கர்த்தர் முன்னேற கர்த்தர் செய்வார். நீங்கள் இதற்கு முன்னே பார்த்த நிலைமை இனி இருக்காது. இப்பொழுது பார்க்கிற நிலைமை உங்களுக்கு இருக்காது. கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உங்க கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை முன்னேற்றுவேன். நீங்கள் முன்னேறுவீர்கள். உங்கள் குடும்பம் முன்னேற போகிறது. உங்க வருமானத்தை ஆண்டவர் முன்னேற்றம் அடைய செய்ய போகிறார். உங்க சரீரத்தில் ஆண்டவர் ஒரு பெரிய முன்னேற்றத்தை ஆண்டவர் தரப்போகிறார். நல்ல சத்தமாய் ஆமேன் சொல்லி இது சீக்கிரமாய் நடக்க போகிறது. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். நம்முடைய தேவன் பின்னுக்கு தள்ளுகிற தேவன் அல்ல, நம்மை முன்னேற்றத்திற்கு நேராய் நடத்துகிற கர்த்தர். எத்தனை பேர் பிடித்து கீழே இழுத்தாலும், எத்தனை பேர் உங்களுடைய முன்னேற்றத்தை விரும்பாமல் இருந்தாலும், உங்க முன்னேற்றத்திற்கு விரோதமாய் தடைகள் வந்து கொண்டே இருந்தாலும், கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இனி ஆண்டவர் உங்களை முன்னேற செய்வதை ஒரு மனுஷனாலும் தடுக்க முடியாது. கர்த்தர் ஒரு திறந்த வாசலை உங்களுக்கு வைக்க போகிறார். கர்த்தர் ஒரு அற்புதமான வாசலை உங்களுக்கு தரப்போகிறார். அந்த உயர்வை தடுப்பதற்கு ஒரு மனிதனாலும் முடியாது. என்னை முன்னேற்றுகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். பல தோல்விகளை பார்த்து முன்னேறுகிறதற்காக பல முயற்சிகளை எடுத்து ஒவ்வொரு முயற்சியிலும் நீங்கள் தோற்று போகலாம். ஐயோ, நான் இத்தனை முயற்சி எடுத்திருக்கிறேன், ஆனால் இன்னும் நான் முன்னேறவே இல்லையே, நான் மற்றவங்கள மாதிரி இல்லை பாஸ்டர், முன்னேறணும்னு நினைச்சு நான் பட்ட பாடுகள் எவ்வளவு தெரியுமா? அவ்வளவு பாடுபட்டிருக்கிறேன், ராத்திரி பகலா நான் உழைச்சிருக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில முன்னேற்றமே இல்லை, என் பிள்ளையினுடைய வாழ்க்கையிலே முன்னேற்றமே இல்லை. ஒருவேளை பல ஆண்டுகளாக இதை நினைச்சு இப்போ ஒரு முடிவுக்கே வந்திருக்கலாம். முன்னேற்றம் என்கிறதெல்லாம் என் தலையில இல்லை, அது எனக்குரியது அல்ல, அதனால நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் வரலாம். ஆனால் 38 வருடமாய் வியாதியாய் இருந்த மனுஷன் ஒவ்வொரு நாளும் முன்னேற்றத்திற்கான முயற்சி எடுத்து டெய்லி தோற்று போனான். 38 வருடமாய் தோற்று போனான். ஆனால் 38 வருடமாய் தோற்று போன அவனுக்கு ஒரு நாள் அவன் முன்னேற்றத்திற்கான வாசல் திறந்தது. ஒரு நாள் அவனுடைய முன்னேற்றத்திற்கு ஆண்டவர் வந்து நின்றார். 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற அந்த மனுஷனுடைய முயற்சியை கனம் பண்ணுகிறதுக்கு ஒரு தேவன் இருப்பார். ஆனால்
இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஒரு நாள் நிச்சயமாய் சோர்ந்து போக வேண்டாம். இக்காலத்து பாடுகள் இனி உனக்கு வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கது அல்ல. காற்றை காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனால் உன் தண்ணீர்கள் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். இப்ப நாம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அந்த முன்னேற்றத்திற்கான அந்த அற்புதத்தை கர்த்தர் கிருபையாய் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஆமென். ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் வருகிற ஆண்டு நமக்கு முன்னேற்றத்தின் ஆண்டாய் மாறப்போகிறது. நீங்கள் முன்னேற போகிறீர்கள். தடைகளை தாண்டி முன்னேற போகிறீர்கள். கட்டுகளை தாண்டி முன்னேற போகிறீர்கள். செய்வனைகளை தாண்டி முன்னேற போகிறீர்கள். மனிதனுடைய பொறாமைகளை தாண்டி ஈசாக்கு முன்னேறினது போல அந்த பொறாமைகளை தாண்டி நீங்கள் முன்னேற போகிறீர்கள். ஒரு முன்னேற்றத்தை கர்த்தரே ஆமென் கர்த்தரே உங்களுக்கு கட்டளையிட போகிறார். அந்த முன்னேற்றத்தை இதுவரையிலும் பார்த்திராத ஒரு முன்னேற்றத்தை கர்த்தர் உங்களுக்கு கண்கள் பார்க்கும்படியாய் உதவி செய்ய போகிறார். இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை, கர்த்தாதி கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை என் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்கிற கர்த்தர் நல்ல கைகளை தட்டி அப்படியே பலத்தோடு இப்ப ஏசப்பாட்ட சொல்லுங்க, அப்பா இந்த தரித்திர நிலைமை மாறட்டும், இந்த அவமானத்தின் நிலைமை மாறட்டும், இந்த தேங்கி கிடக்கிற நிலைமை மாறட்டும். சொல்லுங்க, நல்லா ஜெபிங்க. பிரதர், உங்க மேல கர்த்தர் வச்சிருக்கிற தரிசனம் இது கிடையாது. சிஸ்டர், உங்க மேல ஆண்டவர் வச்சிருக்கிற உயர்வு இது கிடையாது. ஆமென். கர்த்தர் உங்களை முன்னேற்றம் அடைவதற்கு பல காரியத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க ஜெபித்தா அந்த மகிமையை பார்ப்பீங்க. நீங்க முயற்சி எடுத்தா அந்த மகிமையை பார்ப்பீங்க. ஏசப்பா இன்றைக்கு பிரசங்கம் பண்ண 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 அந்த சோர்வுகள் மாறி முன்னேற்றத்திற்கான ஒரு வாசல்ல நான் காலடி எடுத்து வைக்கிறதற்கு என்னை தைரியப்படுத்துகிற ஆண்டவர், என்னை தைரியப்படுத்துகிற ஆண்டவர். ஹல்லேலூயா ஆமென். பிந்தினோரை முந்தினோர் ஆக்கும் கர்த்தர், பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறவர்களை முன்பாக கொண்டு வருகிற கர்த்தர், நாம் ஆராதிக்கிற கர்த்தர். வேதத்தில் பல மனிதர்களா ஆண்டவர் ரொம்ப பின்னுக்கு இருந்த மனிதர்களை ஆண்டவர் முன்பாக கொண்டு வந்திருக்கிறார். கடந்த வாரத்திலே ஒரு 3-4 காரியங்களை ஆண்டவருடைய துணையோடு நம்ம தியானிப்பதற்காக ஆண்டவர் நமக்கு கிருபையாய் இறங்கினார். உங்களுக்கு எல்லாருக்கும் அது தெரியும் நினைக்கிறேன். ஒன்று ஏற்கனவே பிந்தினோரை முந்தினோராக்கும், மறுபடியும் ஏற்கனவே பிந்தினோரை மறுபடியும் பிந்தினவர்களை முந்த பண்ணுகிற கர்த்தர் அப்படின்ற ஒரு தலைப்பில் ஆண்டவர் பேசினார். இரண்டாவதாக கடைசியிலே இருந்தவர்களை முந்த பண்ணும் கர்த்தர் அப்படின்ற இரண்டாவது காரியத்தை கர்த்தர் பேசினார். மூன்றாவதாக முந்தணும்னு முயற்சி தோல்வி அடைந்தவர்களை முந்த பண்ணுகிற கர்த்தர் அப்படின்னா ஆண்டவர் மூன்றாவதாக. நான்காவதாக நிறைவை கொடுத்து முந்த பண்ணுகிற கர்த்தர் அப்படின்ற ஒரு 4 தலைப்பில் கடந்த வாரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா ஆமென். சொல்லுங்கள் எல்லாரும் கரங்களை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். ஆமென். பிந்தினோரை முந்தினராக்கும் கர்த்தர். ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, நேற்றைக்கு இரவில் இந்த பிந்தினோரை முந்தினோராக்கும் கர்த்தர் அப்படின்னு தியானிக்கும் போது ஸ்பெஷலாக இந்த பேதுருனுடைய வாழ்க்கையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அதனால அந்த பேதுருவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக ஜெபித்து முடிக்கிறதற்கு நான் ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? வேதத்தை எல்லாரும் திறந்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபேதோவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான். இன்னொரு விசை கூட அதை வாசிக்கலாம். ஆமென். 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். அந்த 12 அப்போஸ்தலர்களில் ஆமென் முந்தினவன் பேதுரு எனப்பட்ட
சீமோன், முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆண்டவருக்கு 12 சீடர்கள் இருந்தார்கள். ஆனால் அந்த 12 சீடர்களில் 12 விதமான குணத்தோடு இருந்தார்கள். சிலருக்கு ஒரு சில நல்ல டேலண்ட், சிலருக்கு நிறைய திறமை, நிறைய பேருக்கு ஆண்டவர் மேலே அன்பு. 12 பேரும் ஒரே குணத்தோடு அல்ல, 12 பேரும் வித்தியாசமான குணத்தோடு இருந்தாங்க. ஆனால் இதில் அவர்களுக்குள்ள அடிக்கடி என்ன வந்துச்சு அப்படின்னா, இந்த போட்டி மனப்பான்மை அவர்களுக்குள்ளேயும் இருந்துச்சு. யார் ஃபர்ஸ்ட்ல இருப்பார், யார் ஆண்டவர் ஃபர்ஸ்டா வைப்பார், இந்த மாதிரி நிறைய சூழ்நிலைகள் அவர்களுக்குள்ள இருந்துச்சு. ஆனா வேதம் யாரை நமக்கு முந்தினோரா சொல்லுதுன்னா, அந்த 12 பேர்லையும் ஆண்டவர் ஒருத்தரை முந்தினோரா வைக்கிறாரு. யாரை வைக்கிறாருன்னா, இந்த பேதுருவை ஆண்டவர் முந்தினோனாய் கர்த்தர் வைக்கிறார். ஆமென். வேதத்தில் இருக்கிற அந்த 12 சீடர்கள்ல இந்த பேதுரு மேல அங்க இருக்கிற நிறைய பேருக்கு பெரிய ஒப்பீனியன் இல்லை. சுற்றி நம்ம படிக்கும் போது கூட பேதுரு அப்படின்னு நம்ம சொன்னாலே நமக்கு உடனே ஐயோ ரொம்ப நல்ல சீடனாச்சே அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நம்ம சொன்ன உடனே என்ன சொல்லுவோம்னா, சரியான ஒரு முந்திரி கொட்டங்க அவன், ஐயோ அவர் என்னதான் சொல்றாருன்னே தெரியாது, அப்படி பண்ற ஆளு. அப்ப பேதுருவை குறித்து நம்ம அநேக இடத்துல அவருடைய மறுதலிப்பை குறித்து, அவருடைய வாழ்க்கையை குறித்து, அவருடைய பேச்சு நடைய குறித்து நமக்கு நிறைய பேருக்கு ஒரு ஒப்பீனியன் வரவே வராது. ஆனால் ஆண்டவர் யாரை முன்னாடி வச்சார்னா, இந்த 12 பேரிலே கர்த்தர் பேதுருவை கர்த்தர் முன்பாக கர்த்தர் வைத்தார். இவனுடைய பெயர் ஃபர்ஸ்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது சீமோன் பேதுரு. சீமோன் பேதுரு. இந்த சீமோன் பேதுருவை ஆண்டவர் அழைத்து இப்ப ஃபர்ஸ்ட் டைம் சீமோன் பேதுருவை அவனுடைய சகோதரன், அவனுடைய ஒன்று கூட பிறந்த சகோதரன் தான் ஏசப்பாவினிடத்தில் கொண்டு போய் நிற்க வைக்கிறாரு. ஆண்டவரே, இதுதான் என்னுடைய பிரதர் வந்திருக்கிறாரு, உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது, அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், யூதா ஜனங்கள் ரோம சாம்ராஜ்யத்தினால, ரோம அரசாங்கத்தினால அதிகமாக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரொம்ப சிறுமையை அனுபவிச்சுட்டு வந்தாங்க. அதனால இந்த ரோமர்களுடைய கையிலிருந்து தங்களை மீட்டு கொள்றதற்காக அவங்க ஒரு கிங், அவங்க ஒரு ராஜாவை, அவங்க ஒரு தலைவனை தேடிட்டே இருந்தாங்க. அப்ப அந்த தலைவனை தேடும் போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்கிறாரு, அவர் மூலமா அற்புத அடையாளங்கள் நடக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப பேதுருவை அவனுடைய சொந்த சகோதரன் என்ன பண்றாருன்னா, ஏசப்பாவிடத்துல கூட்டிட்டு வர்றாரு. அப்போ பேதுரு என்ன நினைச்சிட்டு வந்திருக்கிறாருன்னா, சிம்சோனை போல ஒரு பெரிய வாட்டசாட்டமான ஒரு பெரிய உருவமுடைய அப்படிப்பட்ட ஒரு ராட்சதனான ஒரு மனுஷனை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சு வந்தா, இந்த பேதுருக்கு ஃபர்ஸ்ட் பார்வையில ஆண்டவர் ரொம்ப என்னவா தெரியலன்னா, ரொம்ப அட்ராக்ஷனா அவருக்கு தெரியல. ஒரு பெரிய நம்மளை ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கையிலேருந்து நம்மளை மீட்டெடுக்க போறாரு, இவரை நம்ம தலைவராக ஏற்றுக்கணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வராததுனால ஒரு 2 வார்த்தையை பேசிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, அவர் திரும்ப போயிட்டார். அவர் வந்த வழிக்கே போயிட்டார், பழைய வேலைக்கே போயிட்டார். ஆனால் ஒரே ஒரு டைம் ஆண்டவர் அடுத்த டைம் அவனை சந்திக்கிறார். சந்திக்கும் போது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தோடே கர்த்தர் சந்திக்கிறார். சந்திச்சு என்ன சொல்றார் அப்படின்னா, இதுவரைக்கும் நீ சீமோன் பேதுருவாய் இருக்கிறாய், ஆனா இப்ப நான் உன்னை என்ன பண்றேன் அப்படின்னு சொன்னா, உன்னை நான் கேபாவாய், கற்பாறையாய் நான் மாற்றுகிறேன். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவது இல்லை. ஆமென். அன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கு ஆண்டவருடைய ஒரு பெரிய சந்திப்பு, ஆண்டவருடைய ஒரு பெரிய அற்புதம். சீமோனா இருந்த இந்த பேதுருவை கர்த்தர் என்னவா மாத்துறாருன்னா, கேபா, கற்பாறையாய் மாற்றுகிறார். நான் நம்புகிறேன் அந்த மனுஷனை சந்தித்த அந்த சந்திப்பு இன்றைக்கு இந்த ஜெபத்தில் ஆரம்பமாகட்டும். இன்றையிலிருந்து பிந்தினோராகிய உங்களை முந்தினோர் ஆக்கும்படியான ஒரு அபிஷேகம் கடந்து வரட்டும், ஒரு வார்த்தை கடந்து வரட்டும். இதற்கு முன்பாக உங்களுக்கு இருக்கிற ஒரு பேரை கர்த்தர் மாற்றுவாராக. அவன் கை செய்தா உருப்படாதுன்னு சொல்ற அந்த பேரை மாற்றுவாராக. உன் கையில செய்கிறது உயராதுன்னு சொல்ற வார்த்தை கர்த்தர் மாற்றி, ஆமே, நான் பிரசங்கம் பண்ணும் போதே நீங்கள் ஜபத்தோடு அதை கேட்பீர்களே, ஆனால் நிச்சயமாய் கர்த்தர் அந்த காரியத்தை கர்த்தர் செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்று முதல் ஒரு பெயர் மாற்றம் உண்டாவதாக, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு பெயர் மாற்றம் உண்டாவதாக. என் தேவன் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ 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 கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும். செங்கடலிலே இஸ்ரவேல் ஜனங்களை முந்த பண்ணின கர்த்தர்
பார்வோனுக்கு முந்த பண்ணின கர்த்தர், அவன் சேனைக்கு முந்த பண்ணின கர்த்தர் இன்று ஆராதனை நடந்து கொண்டிருக்க அப்பா பரலோக தகப்பனே, உங்களால முடியாதது ஒன்றும் இல்லை, உங்களால கூடாதது ஒன்றும் இல்லை. சமுதாயத்தில் என் பிள்ளைங்க பின்தங்கி இருக்கிறாங்கப்பா, குடும்பத்தில் எங்க பிள்ளைங்க பின்தங்கி இருக்கிறாங்கப்பா, வேலையில சம்பளத்தில் என் பிள்ளைங்க பின்தங்கி இருக்கிறாங்கப்பா. ஆனா இந்த நாளை பரலோகம் நியமிச்சு அவங்க தலையெழுத்த மாற்றி உன் குடும்பத்தில் ஒன்ன நான் முந்த பண்ணுவேன். இப்போ இயேசுவே ஆண்டவரே, பிரசங்கம் பண்ணும்போதே நான் ஜெபிக்கிறேன், நடக்கட்டும் நடக்கட்டும் நடக்கட்டும், என் பிள்ளைக்கு அது நடக்கட்டும். சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்க தலை மேல வரட்டும். ஏசப்பா ஏசப்பா, இல்ல நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தான் ஆகணும். அந்த படிப்பில் ஆண்டவர் உங்க பிள்ளைகளை முந்த பண்ணணும். நீங்க செய்கிற வேலையில எத்தனை ஆயிரம் பேர் இருந்தாலும் நீங்க முந்தி போகணும். கர்த்தர் உங்களை முந்தி போக பண்ணுவார். அதற்குரிய பலன், அதற்குரிய பலன், அதற்குரிய அபிஷேகம் ஜெபிக்க ஜெபிக்க தான் கிடைக்கும். நீங்க அதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய், தேவனுடைய மகிமையை காண்பாய். ஹல்லேலூயா. பிந்தினோரை முந்தினோராக்கும் கர்த்தர். ஒரு 3 விசை கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். பிந்தினோரை முந்தினோராக்கும் கர்த்தர். திரும்ப திரும்ப சொல்லுங்க. பிந்தினோரை முந்தினோராக்கும் கர்த்தர், பிந்தினோரை முந்தினோராக்கும் கர்த்தர். ஹல்லேலூயா. அவரால செய்ய முடியும். எலிசபெத் எல்லாரை விட பிந்தி தான் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்க வேண்டிய நேரத்தில் குழந்தை பிறக்கலை, எதிர்பார்த்துட்டு இருக்கிற நேரத்தில் குழந்தை பிறக்கலை, கொஞ்சம் வயசாகி அப்பவும் குழந்தை பிறக்கலை. இப்போ எல்லாத்தையும் மறந்து வயசாகி இனி பிறந்தா என்ன பிறக்கல என்ன அப்படின்ற சூழ்நிலை முடிஞ்சு இனி பிறக்க வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்ததுக்கு பிற்பாடு ஆண்டவர் யோவான் அப்படின்ற ஒரு குழந்தைய தர்றாரு. அந்த யோவான் எப்படின்னா, அது பிந்தி பிறந்தாலும் ஏசப்பாவுக்கு முன் வழியை காண்பிக்கும்படியாய், கர்த்தருக்கு வழியை காண்பிக்கும்படியாய் பிறந்தது பிந்திதான், ஆரம்பிச்சது பிந்திதான். ஆனா ஊழியத்தில் எல்லாருக்கும் முந்தி ஆண்டவரையே ஞான ஸ்நானம் கொடுத்து கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் ஒரு குழந்தையை கொடுப்பாரானால், இன்னைக்கு ஒருவேளை நீங்க பிந்தி போனாலும் ஏசப்பா நினைச்சாருன்னா உங்களிடத்திலிருந்து புறப்படுகிற ஆசீர்வாதம் முந்தி உங்களை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவரால் செய்ய முடியும், அவரால் செய்ய முடியும். அவரே சகல காரியத்தையும் எனக்கு செய்கிற கர்த்தர். ஆமென். Thank you Jesus. ஆமென். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்பு வா என்றீரே, பூமியின் தூளை போல் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டி பாடும். சொன்னதை செய்யும் என்னை கைவிடவே மாட்டி. இது வானத்தின் வாசல், என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏன் பெத்தேன் ஹல்லேலூயா. ஏசையா ஆசீர்வாதத்தின், விசுவாசத்தோடு சொல்லுவோம். பூமியின் வம்சங்கள் உனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் எனக்குள் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டேன். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே
ஏமாற்றி சொல்லுவோம். பெத்தே வானத்தின் வாசல் என் ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏன் பெத்தே ஹல்லேலூயா. ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பேதுருவை ஆண்டவர் முந்த பண்ணினதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. ஆண்டவர் சும்மா ஆண்டவர் செலக்ட் பண்ணலை. ஏன்னா ஆண்டவருடைய செலக்ஷன், ஆண்டவர் ஒருத்தரை முன்னாடி வைப்பார் அப்படின்னா, அதுவும் அந்த 12 சீடர்களில் ஒரு சீடனை ஆண்டவர் முன்னாடி வைப்பார்னா, அதுவும் நம்மளாலே பெருசா தோன்றப்படாத, பேசப்படாத, நிறைய மிஸ்டேக்ஸ் நம்முடைய கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற ஒரு பர்சனா ஆண்டவர் முன்னாடி வச்சு, முந்தினவன் பேதுரு அப்படின்னு ஆண்டவர் லிஸ்ட்ல முன்னாடி கொண்டு வருவார்னா, கண்டிப்பா ஆண்டவர் ஞானம் இல்லாமல் செய்கிற தேவன் அல்ல. அதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்கும். அப்போ வேதத்துல இந்த பேதுருவை ஆண்டவர் ஏன் முன்னாடி கொண்டு போனாரு, இவன் முன்னாடி வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சில காரியத்தை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லி தான் இன்னைக்கு நான் எல்லாரையும் ஜெபத்திற்குள்ள நடத்துறதற்கு நான் விருப்பப்படுகிறேன். நம்பர் 1, முதலாவதாக அந்த 10ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமே. 4வது வசனத்தை, கானானியனாகிய 5வது வசனத்துக்கு வாங்க அடுத்து. ஆமென். இந்த 12 வரையும் இயேசு அனுப்புகையில் அவர்கள் கட்டளையிட்டது சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள். போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள். வாசிக்கலாம். வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சொஸ்தமாக்குங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். உங்கள் கச்சைகளில் பொன்னையாவது வெள்ளியாவது செம்பையாவது வழிக்கான பையாவது 2 அங்கிகளையாவது பாதரட்சிகளையாவது தடிகளையாவது தேடி வைக்க வேண்டாம். வேலையாள் தன் ஆகாரத்திற்கு பாத்திரவானாயிருக்கிறான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த சீடர்களை பார்த்து தன்னுடைய ஊழியத்திற்கு நீங்க எப்படி எல்லாம் போகணும் அப்படின்றத ஆண்டவர் சொல்றாரு. அவங்க கையில எதையுமே நீங்க எடுத்துட்டு போக வேண்டாம், எல்லாவற்றையும் நான் என்ன பண்றேன்னா பார்த்துக்கிறேன் அப்படின்னா, இந்த வசனத்தினுடைய ஆழம் என்னன்னா, நீங்க ஒருவேளை ஊழியத்துல நான் உன்னை போஷிப்பேன், ஆனா ஊழியத்துல உன்னை அப்படி நடத்தாத பாதை உனக்கு தீமை அல்ல, அதையும் நான் தான் அனுமதிக்கிறேன் அப்படின்றத கர்த்தர் இந்த காரியத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு கிருபையாய் கர்த்தர் செய்கிறார். நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, முதலாவதாக இந்த பேதுருவினிடத்துல இருக்கிற ஃபர்ஸ்ட் அபிஷேகம் என்ன அப்படின்னு சொன்னா, இவன் அர்ப்பணிப்பிலே முந்தி கொண்டவன் தான் இந்த பேதுரு. இந்த பேதுரு யார் அப்படின்னா, அர்ப்பணிப்பிலே முந்தி கொண்டவன். நீங்கள் வேதத்தில் இதிலேயே வாசிக்கும் போது மீன் பிடிக்கிறதற்காக அவங்க போறாங்க. மீன் பிடிக்கிறதற்காக போகும்போது அந்த மீனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் இப்போ மீன் கிடைக்கல. இப்போ அவர்கள் படகுகள் மூழ்கத்தக்கதாக என்ன கிடைக்குதுன்னா, மீன்கள் கிடைக்குது, பெரிய மீன்கள் கிடைக்கிறது. உடனே ஆண்டவர் வருகிறார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, கர்த்தர் அப்படின்னு வருகிறார்னு தெரிஞ்ச உடனே வேதம் சொல்லுகிறது, இவன் முந்தி எங்க குதிக்கிறார் அப்படின்னு சொன்னா கடலிலே குதித்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ ஃபர்ஸ்ட் முதலாவதாக நமக்கு இந்த பேதுருவினிடத்திலிருந்து இவன் எதுல முந்திரி, நம்ம முந்திரி கொட்டைன்னு சொல்லுவோம், ஆனா பரலோகம் அவனை முந்தி பார்க்கிறது எதுல அப்படின்னா, அர்ப்பணிப்பிலே. அர்ப்பணிப்பிலே முந்தினவன், ஆண்டவருக்காக விட்டு கொடுக்கறதுல, ஆண்டவருக்காக தியாகம் பண்ணுகிறதுல முந்தி கொள்ளுகிறவனா யார் இருந்தா அப்படின்னு சொன்னா இந்த பேதுரு. அதான் ஆண்டவர் நீ சேவல் கூவுகிறதற்கு முன்பாக 3 தரம் என்னை மறுதலிப்பேன்னு சொன்ன உடனே இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல இல்ல இல்ல, காவலிலும் சாவிலும் நான் உண்மை என்ன செய்வேன், நான் பின்பற்றுவேன். அர்ப்பணிப்புல அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா, யாருமே வாக்கு கொடுக்கலையா, யாருமே அர்ப்பணிக்கலையா. இவர் என்ன சொல்றாருன்னா,
ஆண்டவரே இதோ நான் இருக்கிறேன், என்னை அனுப்பும், அந்த காரியத்தை நான் செய்வேன், நான் அர்ப்பணிக்கிறேன்ப்பா, நான் என்னை விட்டு கொடுக்கிறேன் ஆண்டவரே, நான் என்னை இதிலிருந்து மாத்திக்கிறேன் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்கள் என்கிறவர்கள் கூட இன்னைக்கு எதுல ரொம்ப பின்தங்கிட்டாங்கன்னா, இன்னைக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் யாருமே இல்லை. அர்ப்பணிக்கிறவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. நாளுக்கு நாள் எல்லாரும் எப்படி வாழ்றதுக்கு தான் விரும்புறாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதமா மட்டும்தான் வாழ்றதுக்கு விரும்புறாங்க. ஆனா இல்ல, நம்ம இதுக்கு இதை தியாகம் பண்ணணும், இதை நம்ம விட்டு கொடுக்கணும், இது நமக்கு சரியாகாது, இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், இப்படி ஒன்னொன்னா பார்த்து பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் ரொம்ப குறைஞ்சிட்டாங்க. ஆனா இன்று ஆண்டவர் யாரை முந்த பண்ணுகிறாரு தெரியுமா? நான் நம்புறேன், உங்களுக்கு அர்ப்பணிப்பு என்கிற ஒன்று இருக்குமானால் உங்களை முந்த பண்ணுகிற கர்த்தர் உங்களோடே இருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இங்க நகோமியினுடைய மருமகள் ஒரு மருமகள் கிடையாது, 2 மருமகள் இருக்கிறாங்க. ஒன்று ரூத்து, இன்னொன்று ஓர்பாள். ஆனா ஓர்பாளுக்கு என்ன அப்படின்னா, அர்ப்பணிக்கக்கூடிய இருதயம் அவங்களுக்கு உள்ள வரல. நான் எப்படி அர்ப்பணிப்பேன், நான் எப்படி விட்டு கொடுப்பேன், நான் எப்படி காத்திருப்பேன். ஆனா ரூத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஒரே ஒரு அர்ப்பணிப்பு. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உன்னை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது. நான் உங்க ஆண்டவரை தான் ஆராதிப்பேன். எதிர்ப்பு வந்தா பரவாயில்ல, நான் கல்யாணம் ஆகாம இருந்தா பரவாயில்ல, எனக்கு எதுவுமே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் என்னுடைய வாழ்க்கையை யாருக்கு அர்ப்பணிக்கிறேன்னா யெகோவா தேவனுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்கிற அந்த ஒரு அர்ப்பணிப்பு ஓர்பாளை காட்டிலும், அந்த குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரை காட்டிலும் ரூத்தை முன்னாடி இடத்திற்கு கொண்டு வந்து விட்டது. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தர் சிலரை தேடுகிறார். உங்க அர்ப்பணிப்பு உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். உங்களுடைய வேலையில ஒரு அர்ப்பணிப்பு உங்களை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும். எல்லாரை போல அல்ல, அர்ப்பணிப்பு உள்ளவர்களை கர்த்தர் தனியாய் தேடுகிறார். அர்ப்பணிப்பு உள்ளவர்களை கர்த்தர் விரும்புகிறார். அவர்களை பயன்படுத்துவது கர்த்தருக்கு லேசான காரியம். நம்புறவங்க கரங்களை தட்டி அந்த அர்ப்பணிப்புள்ள ஒரு இருதயம், அர்ப்பணிப்புள்ள ஒரு இருதயம். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க வேண்டியது என்னன்னா, நீங்க கமிட்டடா இருக்கணும். நீங்கள் முந்தணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன உள்ள ஆட்களாக இருக்கணும்னா, நீங்கள் எல்லாரும் மாதிரி இருக்கக்கூடாது. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிட்மெண்ட் அர்ப்பணிப்புன்ற ஒன்று நிறைய பேருக்கு வர்றதே இல்லை. அப்படின்னா தங்களை கரையம் பண்ணுறதுக்கு யாருமே நினைக்கிறது இல்லை. நான் சொல்கிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம பயன்படணுமா? நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற சுடரா மாறணுமா? இப்போ ஒரு மெழுகுவத்தி எரிஞ்சிருச்சா என்ன பண்ணும்? எரிகிறதுக்கு ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். அப்போ அது எரியும் போது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அதுல இருக்கிற அந்த தீயினால எல்லாம் அது என்ன ஆகுது? உருகுது. அது உருக 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 பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது என்னவா மாறும்னா வெளிச்சம் கொடுக்கிறவரா மாறும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேருக்கு கஷ்டப்படுறதுக்கு விருப்பமே இல்லை, கீழ்ப்படுகிறதுக்கு விருப்பமே இல்லை, விட்டு கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை, தியாகம் பண்ணுறதுக்கு விருப்பமே இல்லை. ஒரு தியாகம் பண்ணாத ஒரு வாலிப தம்பி எப்படி முன்னேற முடியும்? கஷ்டப்படுறதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வாலிப தங்கச்சி எப்படி முன்னேற முடியும்? நல்லா நினைச்சுக்குங்க. நம்ம நீட்டா ட்ரெஸ் பண்ணி அயன் பண்ணி இந்த சட்டையினுடைய மடிப்பு கலையாம இருக்கக்கூடிய ஒரு நாள் இருக்குது. அது ஒரு செட்டப் இருக்குது, அது ஒரு லைஃப் இருக்குது. அதை கர்த்தர் தருவார். ஆனா அந்த லைஃபுக்கு நம்ம காலடி எடுத்து வைக்கணும்னா, என் சட்டை கசங்கிற மாதிரி ஒரு வேலையை நான் செய்ய வேணும், நான் என்னுடைய உடம்பு வேர்க்கிற மாதிரி ஒரு வேலையை நான் செய்யணும், நான் தாழ்விடத்திலிருந்து நான் வரணும். நான் ஒண்ணுமே பண்ணாம, நான் சட்டையே கலையாம நான் இங்க மட்டும்தான் உட்கார்வேன்னு நினைச்சா கண்டிப்பாக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எதுல இருக்குன்னா கமிட்மெண்ட்ல தான் இருக்குது, கமிட்மெண்ட்ல தான் இருக்குது. ஆண்டவருடைய பிள்ளைகளை பெருமைக்காக நான் பேசல, பெருமைக்காக சொல்ல வரவும் இல்லை. பாருங்க, இந்த 100 days ஜெபம் அப்படின்றது இன்னைக்கு 91 days, 91 நாள். இந்த 91 நாள்ல ஒருத்தருக்கு அட்டன் பண்றவங்க, அந்த ஜெபத்துக்கு அட்டன் பண்றவங்களுக்கே அவங்களுக்கு என்னவா இருக்கும்னா, அவ்வளவு அழகா அவ்வளவு இதுவா அட்டன் பண்ண முடியாது. எத்தனை போராட்டம், எத்தனை பிரச்சனை, எத்தனை சூழ்நிலை, எவ்வளவு டைமிங், இந்த மாதிரி எத்தனையோ இருக்கும். ஆனா இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் போதே நான் ஜெபம் பண்ணது, எனக்கு ஒரு கிருபையை மட்டும் கொடுங்க ஆண்டவரே. நான் பல ஆண்டுகளாக இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு 100 days எங்கேயும் போகாம
திருச்சபையிலேயே அப்படி இருந்து இந்த ஜெபத்தை நடத்தணும் அப்படின்னு. இது சின்ன டாஸ்க் எல்லாம் கிடையாது, இது ரொம்ப பெரிய விஷயம், பெரிய டாஸ்க் தான். அப்படின்னா அவ்வளோ சீக்கிரமாக அதை செஞ்சிட முடியாது. நிறைய இருக்குது, நிறைய போராட்டம். 100 நாட்களிலே 100 செய்தி, 100 ஆராதனை, அதுவும் வெளியிலேருந்து பிரசங்கியார் வந்து பண்ணுறதுனா கூட கொஞ்சம் நமக்கு வந்து இந்த இதெல்லாம் ரெஸ்ட் டைம் எல்லாம் கிடையாது. அதுக்கடையில் என்னதாவது சிக்காயிட்டோம்னா இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து ஒரே கமிட்மெண்டா, ஒரே முடிவா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. இன்று பார்த்தீங்கன்னா இந்த 91வது நாளில் நிற்கும்போது கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் பலப்படுத்தி இருக்கிறார், அவர் திடப்படுத்தி இருக்கிறார், அவர் வார்த்தையை கொடுத்திருக்கிறார், அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆயிரக்கணக்கான ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார், நிறைய பேர் நன்மையை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ இதுக்கு என்ன முதல்ல முக்கியம் அப்படின்னு சொன்னா, அர்ப்பணிப்புன்ற ஒன்று இல்லைன்னா, படிக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் அர்ப்பணிப்புன்னு ஒன்று வேணும். இல்லைன்னா எப்படி படிக்க முடியும்? வேலை செய்கிற உங்களுக்கு வேலைக்குன்ற ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கு வேணும். 9 மணிக்கு கடை ஓப்பன் பண்ணுறாங்கன்னா 10 மணிக்கு போய் நின்னா எப்படி அர்ப்பணிப்பு அது? நீங்கள் அர்ப்பணிப்பு இல்லைன்னா கண்டிப்பாக என்ன பண்ண முடியாதுன்னா வெற்றி அடைய முடியாது. பிரதர், உங்கள் தொழிலில் ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கு இருக்கணும். பிரதர், சிஸ்டர், உங்களுடைய வேலையில் ஒரு அர்ப்பணிப்பு உங்களுக்கு இருக்கணும். சிஸ்டர், இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்னுக்கு நீங்கள் வர முடியாது, முன்னுக்கு வர முடியாது. இன்றைக்கு எல்லாரும் ஃபஸ்ட்டு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு ஒரு கிருபையை கர்த்தர் தாருவேன். அர்ப்பணிப்பில் நான் என்ன பண்ணணும்னா முந்தி கொள்ளணும். சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள். ஒரு 3 பேருடைய கரத்தை பிடிச்சு கூட சொல்லுங்கள். அர்ப்பணிப்பில் கமிட்மெண்ட்டில் நீங்கள் முன்னாடி நெல்லுங்க. சொல்லுங்கள், நல்ல கமிட்மெண்ட்டில் முன்னாடி நெல்லுங்க. ஆமாம், ஊருகாரங்களுக்கு கமிட்மெண்ட் கிடையாது. ஆமாம், ஃப்ரெண்ட்ஸுக்கு கமிட்மெண்ட் கிடையாது. இன்றைக்கி நிறைய பேருக்கு பயங்கரமான அர்ப்பணிப்பு இருக்குது. என்னென்னா, சோறு கொடுக்குற அர்ப்பணிப்பு இருக்குது. ஆமாம், டீ கொடுக்குற அர்ப்பணிப்பு இருக்கிறது. எல்லாம் வேண்டாத அர்ப்பணிப்பு, தேவையில்லாத அர்ப்பணிப்பு. அது எதுக்கு பண்ணுறோம், என்ன பண்ணுறோம், எதுவுமே அதனால என்ன லாபம், அதை யார் வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போது நீங்கள் அர்ப்பணிக்கிறதுல என்னவா இருக்கணும்னா, ரொம்ப ஜாக்கிரதையாய் ஞானமாய் ஒரு அர்ப்பணிப்பு அவசியம். வருகிற ஒரு புதிய ஆண்டை நம்ம சந்திக்க போகிறோம். இந்த புதிய ஆண்டில் நான் அதிகாலையில் எந்திரிப்பேன் அப்படின்ற ஒரு அர்ப்பணிப்பை நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. நான் நம்புறேன் 90% பிரச்சனை சரியாகும். எப்போ தெரியுமா? நீங்கள் காலையில் எழும்புகிற ஆளா மட்டும் இருங்க, 90% பிரச்சனை சால்வ் ஆகும். ஆமாம், நீங்கள் அதை முயற்சி எடுத்து பாருங்களேன். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. காலையிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் மன்னாவை அதிகாலையிலே கர்த்தர் கொடுத்தார். ராத்திரி இருட்டோடே எழுந்து கர்த்தர் ஜெபிக்கும்படி போனார். அப்போ இந்த அதிகாலை என்கிறத வந்து ஆண்டவர் நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிட்டே வர்றாரு. இதுக்கு இந்த அதிகாலையில எழும்பணும்னா ஒரு அர்ப்பணிப்பு இல்லாம நம்மளால எழும்ப முடியாது, ஒரு தியாகம் பண்ணாம நம்மளால எழும்ப முடியாது. ஆனா நீங்க நெக்ஸ்ட் இயர் பிளானிங்ல எழுதும் போது நீங்க கண்டிப்பா ஒன்று சேர்த்துக்குங்க. என்னன்னா, நான் காலையில் நான் எழும்புறதுக்குரிய ஒரு கிருபையை என்னை தட்டி எழுப்புங்கப்பா. என்னை எத்தனை டயர்டா படுத்தாலும் இந்த டைமுக்கு எந்திரிக்கக்கூடிய ஒரு கிருபையை தாங்கப்பா. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. கடந்த சில மாதம் ரட்சிக்கவே படலை. அந்த மனுஷனுக்கு ஆண்டவரை பற்றி அன்பு இருக்குது, ஆண்டவரை பற்றி பெருசா தெரியாது. சர்ச்சுக்கு போகலை, ஞான ஸ்நானம் எடுக்கலை, அபிஷேகம் பெறல. ஆனால் கோயம்புத்தூர்ல த நம்பர் 1 லீடிங் பர்சன் அவர். கிட்டத்தட்ட அவருடைய ஆஃபீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா 600 பேர் வேலை பார்க்குறாங்க. 600 பேர், 1 மேன், ஒரே மனுஷனாலே உருவாக்கப்பட்ட கம்பெனியில் 600 பேர் வேலை பார்க்குறாங்க. அவர் அவ்வளோ பெரிய யூனிட்ஸ், அது க்ரோட்ஸ், அப்படி அவ்வளோ ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாரு. அப்போ அவர்கிட்ட கேட்டேன், சார், இந்த எட்டாத உயரத்திற்கு நீங்கள் வர்றதற்கு ஏதாவது ஒரு டிப்ஸு சொல்லுங்கள், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒன்றே ஒன்று சொன்னார். ஃபாதர், நான் வந்து நைட்டு 9 மணிக்கு படுத்தாலும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சுவேன். நான் வந்து நைட்டு 1 மணிக்கு படுத்தாலும் காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சிடுவேன். நான் 3 மணிக்கு படுத்தாலும் 4 மணிக்கு எந்திரிப்பேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. சரி, 9 மணிக்கு படுத்துட்டு 4 மணிக்கு எந்திரிக்கிறதுன்றது சரி, அது பாசிபிள், அது நம்ம ஓகேன்னு சொல்லலாம். 2 மணிக்கு படுத்தாலும் நான் எத்தனை மணிக்கு தான் எந்திரிப்பேன்? இப்போ சார் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், நான் 4 o'clock அவ்வளோதான் இங்கேருந்து எந்திரிச்சு, அவர் குறிப்பிட்ட ஒரு காஃபி கடையை ஒன்று சொன்னார். அந்த காஃபி கடைக்கு போய் ஒரு காஃபியை குடிச்சிட்டு கரெக்டாக இங்கே நம்ம நடக்கிறதுக்காக ஒரு ஏரியா இருக்குல்ல, ரேஸ் கோர்ஸ்க்கு போய் அந்த ரவுண்டில் 2 ரவுண்டு நடந்து முடிஞ்சிட்டு போய் குளிச்சுட்டு வந்து ஆஃபீஸில் உட்காருவேன்.
2 o'clockனாலும் 4 மணிக்கு எழுந்திருப்பேன். இன்னைக்கு வரைக்கும் அதை கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேலே நான் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் அதே டைமில் நான் எந்திரிப்பேன் அப்படின்றாரு. அந்த ஒரே ஒரு காரியம் நான் நம்புகிறேன், என்னுடைய பிஸ்னஸில் ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொன்னார். எனக்கு பிரமிப்பாயிருச்சு. ஒரு உலகத்தான், அவருக்கு என்னன்னே தெரியாது, அவருக்கு இயேசுவை பற்றி தெரியாது, பைபிளை பற்றி தெரியாது, காலையில் எந்திரிக்கணும்னு பைபிளில் எழுதியிருக்குன்னு அந்த மனுஷனுக்கு தெரியாது. ஆனால் அந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்டு, அவ்வளோ பெரிய யூனிட்ஸுக்கு தலைவனாய் மாற்ற முடியுமானால் ஏசப்பா நமக்குன்னு எழுதி வச்சிருக்கிற வேதம், அவர் நம்மளை கனம் பண்ணுகிற கர்த்தர், எப்படி செய்யாமல் இருப்பார்? கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதா இருக்கிறது. நீங்க முன்னாடி வரணும், நீங்க முன்னோக்கி சென்றே ஆகணும். கர்த்தர் உங்களை பின்னாடி இருக்க உங்களை முந்த பண்ணணும். அதே நிலைமையில ஸ்டாக்னண்டா இருக்காதீங்க, அந்த இடத்துல அடிபட்டு கிடக்காதீங்க. கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு நீங்க பெருகணும். ஆமே, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டமா நீங்க மாறணும், வற்றாத நீரூற்றா நீங்க மாறணும். இந்த நதி போகும் இடம் எல்லாம் சஞ்சரிக்கும், இந்த நதி போகும் இடமெல்லாம் சஞ்சரிக்கும். கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. அப்ப நம்பர் 1 ஃபர்ஸ்ட் கர்த்தர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஹல்லேலூயா, அர்ப்பணிப்பு. நிறைய சொல்லலாம், அது பெருமையாக சொல்றது மாதிரியே இருக்கும். அப்படி வேண்டாம். இந்த ஊழியத்தில் கர்த்தர் இப்படி கொண்டு வர்றாரு அப்படின்னா, ஐயோ உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை நிறைய தெரியாத அர்ப்பணிப்புகள், அதெல்லாம் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக வேகமாய் உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஸோ மத்தேயு 14ஆம் அதிகாரத்தினுடைய 28வது 29வது வசனத்தை வாசிக்கலாமா? மத்தேயு 14ஆம் அதிகாரத்தினுடைய 28 29 வாசிக்கலாம். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆமா, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர உம்மிடத்தில் கட்டளை இடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவின் இடத்திற்கு போக ஜலத்தின் மேல் நடந்தான். இன்னொரு விஷயம் கூட அந்த 2 வசனத்தை வாசிக்கும் போது 28 29, பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். ஆண்டவருடைய பிள்ளைகளை நன்றாய் கவனிங்கள். வேதத்தில் ஜலத்தில் நடந்தவங்க யாருமே இல்லை. ஜலத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும் போது கூட செங்கடலின் மேலே ஜலத்தில் ஆண்டவர் நடத்தல. அவர்களை ஆண்டவர் எப்படி நடத்தினார் அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வெட்டாந்தரையை உண்டு பண்ணி நல்ல ரோடு மாதிரி கர்த்தர் நடத்தினார். அதே போல தேவனுடைய மனுஷன் அடுத்த லீடர் மோசையை தாண்டி ஜோஷுவா லீடர் ஆகும்போது அவர்களுக்கு முன்பாக யோர்தான் நிற்கிறது. அந்த யோர்தானையும் ஆண்டவர் ஒரு புறமாய் நிற்க பண்ணி அவர்களை வெட்டாந்தரையில நடக்க பண்ணினார். ஆனா வேதத்துல 2 பேர் கடல்ல நடந்தாங்க. ஒன்னு யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரெண்டாவது யாரு? பேதுரு. அப்போ பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான். இது என்னன்னா, இது ஒரு மிகப்பெரிய அவார்டு மாதிரி. இது யாருமே செய்யாதது, இது யாருடைய பேர்லையும் எழுதப்படாதது. 12 சீடர்கள் இருந்தால் இந்த 12 பேர்லையும் இந்த விஷயம் இந்த மனுஷனுக்கு மட்டும்தான் கிடைச்சிருக்குது. இப்போ இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை பாருங்க. கடல் இப்போதான் கொந்தளிச்சு இப்போ கொஞ்சம் அமர்ந்து இருக்கிறது. பயங்கரமான ஒரு சீற்றத்தில் கஷ்டப்பட்டாங்க. ஆண்டவர் அந்த ஜலத்தின் மேல ஆண்டவர் நடந்து வருகிறார். அப்போ ஜலத்தின் மேல ஆண்டவர் நடந்து வரும்போது முதல்ல ஆண்டவரை பார்த்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, பயப்படுறாங்க. ஆவேசம் அப்படின்னு பயப்படுறாங்க. இப்போ ஏற்கனவே இங்க இருக்கிற சிச்சுவேஷன் சரியில்லை, ரொம்ப மோசமா இருக்குது. கடல் கொந்தளிச்சிட்டு இருக்குது, காத்து வித்தியாசமா இருக்குது, இருட்டா இருக்குது. இந்த மாதிரி இதுவரைக்கும் பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ 12 பேருடைய மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நீரே ஆனால் சீக்கிரமாய் கப்பலுக்குள் சொல்லு. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்?
சீக்கிரமாய் வந்து கப்பலுக்குள் ஏறும், கொஞ்சம் குளிர்கிறது. சீக்கிரமாய் வந்து ஏறும், எனக்கு பயமாய் இருக்கிறது. நீங்கள் சீக்கிரமாய் வந்து ஏறும், சீக்கிரமாய் இந்த இடத்தை விட்டு போய் விடுவோம். இங்கே ஒரே காற்றா இருக்கு, இந்த அட்மாஸ்பியரையே சரியில்லை ஆண்டவரே, இந்த சூழ்நிலையே வித்தியாசமா இருக்கு ஆண்டவரே, எனக்கு இது பிடிக்கவே இல்லை, ஒரே பயமா இருக்குது. வாங்க 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 வாங்க, சீக்கிரமா ஏறுங்க. மற்ற 11 சீடர்களும் வந்து அவர்களை ஆண்டவரை படகுல ஏத்துறதுல தான் என்ன இருக்காங்க சொல்லுங்களேன். நம்மளா இருந்தா என்னதானே, இப்போ சிச்சுவேஷன் அந்த இடத்துல சரியில்லை, மோசமான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த இடத்துல ஜாலியா என்ஜாய் பண்ணலாம்னு நினைப்போமா, இல்ல போய் சேரலாம்னு நினைப்போமா? அட போலாமப்பா, நேரமாவதுப்பா, இந்த இடத்துல எத்தனை மணி நேரம் உட்காந்துருக்குறது அப்படின்னு நினைப்போம். ஆனா அத்தனை பேரும் இயேசுவை கூப்பிட்டு இருக்காங்க, நீங்க வாங்கன்னு. ஆனா இவன் ஒரே ஒருத்தனுக்கு மட்டும் என்ன தோணுதுன்னா, இவரே கடல் மேல நடந்து வர்றாரு அப்படின்னா நம்ம மட்டும் இந்த கடல்ல நடந்துட்டோம்னு வச்சுக்குங்களேன், அவ்வளவுதான், ட்ரெண்டிங்ல நம்ம தான் வருவோம், நம்ம தான் முன்னாடி நிற்போம், நம்ம நடந்து ஆகணும். நம்ம கேட்டுருவோமான்னு அங்க இருக்கிற அத்தனை பேரும் திட்டுவான். எதுவுமே தெரியல. இப்ப கேட்கிற, ஆண்டவரே நீரே ஆனால், நீரே ஆனால் இந்த ஜலத்தின் மேல நான் நடந்து வரட்டுமான்னு சொன்ன உடனே அப்பா தான் பெரிய ஆளாச்சே, அவர் தான் இருதயத்தை திறந்து கொடுக்கிறவராச்சே. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்தது அல்ல, அதை விட பெரிய காரியத்தை செய்வான் என்று சொன்னவர் வாப்பா அப்படின்ட்டாரு. அவன் விழுந்தது கவிழ்ந்தது இதெல்லாம் அடுத்தது. ஆனா வேதத்துல ஒரு மார்க்கை வாங்கிட்டார். என்ன தெரியுமா? இயேசுவினிடத்திற்கு போக பேதுரு ஜலத்தின் மேல் நடந்தான். அவ்வளோதான், ஒரு மைல் கல்ல நட்டுட்டாரு, ஒரு டெஸ்டினேஷனை போய் அடைஞ்சிட்டாரு. இது எதனால அப்படின்னு சொன்னா, எதுல முந்தி கொண்டான் அப்படின்னு நான் நம்புறேன்னா, விசுவாசத்திலே முந்தி கொண்டவன் பேதுரு. விசுவாசத்திலே முந்தி கொண்டவன் பேதுரு. அட்மாஸ்பியர் சரியில்லை, சூழ்நிலை வித்தியாசமா இருக்குது, அங்க புயல் அடிச்சு இப்பதான் ஒரு கலகலப்பு சலசலப்பு இப்பதான் முடிஞ்சிருக்குது. இவ்வளவு பெரிய சூழ்நிலையிலையும் அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே ஆனால் நானும் ஜலத்திலே நடக்க முடியும். இந்த உலகத்திலே நமக்காக வந்த இயேசு கிறிஸ்து சகல பிரச்சனையும் சகித்தார், சகல சூழ்நிலையும் சகித்தார். அவர் செய்ய முடியுமானால், அவர் தாண்ட முடியுமானால், அவர் 33 வயதிலே உலக இரட்சகராய் மாற முடியுமானால், இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஒரு முன்னிலைமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுடைய பின்னிலைமையை கர்த்தர் தள்ளி ஒரு சரித்திரத்தை படைப்பதற்கு ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய போகிறார். ஆமேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆமேன். ஆண்டவரே நீரே ஆனால், நீரே ஆனால் நான் கடலின் மேல் நடக்க எனக்கு பலன் தருவீராக. ஹல்லேலூயா. என்ன விசுவாசம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா, வெறித்தனமான விசுவாசம் வேணும். சொல்லுங்க, ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்க, வெறித்தனமான விசுவாசம் வேணும். நல்லா சொல்லுங்க, வெறித்தனமான விசுவாசம். இந்த சின்ன சின்ன விசுவாசம் இருந்தா பத்தாது. ஆமா, சும்மா ஏதோ ஒன்று வந்த இருக்கும்போது, சூழ்நிலை இருக்கும்போது பேசுற விசுவாசம் பத்தாது. என்ன விசுவாசம்னா, யோபுவை போல் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். இந்த அக்கினி சூளைக்கு என்னை தப்புவித்தாலும் தப்புவியாமற் போனாலும் நான் இந்த சிலையை வணங்க போவது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு விசுவாச வீரர்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நல்ல நல்ல கரங்களை தட்டி, அப்பா விசுவாசத்தை துவக்கிறவர், என்ன விசுவாசத்துல முந்தி நடக்க பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் 1, இந்த பேதுரு எல்லா விதத்திலையும் முந்தினவனாய் இருக்கிறதற்கு காரணம், ஃபர்ஸ்ட் எதுல முந்தினவன் அப்படின்னா, அர்ப்பணிப்பிலே முந்தினவன். நெக்ஸ்ட் இயர் நீங்க எதுல முந்தணும்? அர்ப்பணிப்புல நீங்க முந்தணும். நம்பர் 2, இரண்டாவது, இந்த பேதுரு எதுல முந்தினவர் அப்படின்னு சொன்னா, ஃபெய்த், விசுவாசத்துல. யாருமே நம்பலன்னாலும் பேதுரு மட்டும் சொல்றான், ஆண்டவரே நீரே ஆனால், ஆண்டவரே நீரே ஆனால். கர்த்தருடைய வருகை தாமதிச்சா இன்னையிலிருந்து நீங்க ஆரம்பிக்கணும். நீரே ஆனால், நீரே ஆனால் என்னை உயர்த்த வல்லவர், நீரே ஆனால் இந்த மதலை நான் தாண்டுவேன், நீரே ஆனால் இந்த பிரச்சனையை நான் சரி பண்ணுவேன், நீரே ஆனால் என்னை நடத்துகிறதற்கு வல்லவர். இப்போ அந்த விசுவாச வரத்தை கர்த்தர் தட்டி எழுப்பி, இல்லை என் சூழ்நிலையை மாற்றுறதுக்கு நீரே ஆனால் சூழ்நிலையை மாற்ற முடியும், நீரே ஆனால் திரும்ப என்ன நிறுத்த முடியும். மனசை தளர விட வேண்டாம். நடக்காதுன்றதை தூக்கி போட்டுருங்க. ஆமேன். எழும மாட்டேன்றதை தூக்கி போட்டுருங்க. கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்க
கொடுக்கிறார். நான் உன்னை எழும்ப பண்ணுகிற ஒரு தேவன், விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன், நம்புகிற நம்பிக்கையை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாத கர்த்தர். ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. ஆமென். நிறைய பரிசுத்தவான்களுடைய ஃபெய்த், அவருடைய விசுவாசம் தான் அந்த ஊழியத்தை வல்லமையாய் அருமையாய் அது நடக்கும்படியாய் அவர்கள் பெரிய ஊழியத்தை செய்தது. எதில் தான் செய்தாங்க அப்படின்னா அந்த ஃபெய்த்து, அந்த விசுவாசம். ஆமென். எனக்கெல்லாம் மறக்க முடியாத ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், பைபிள் காலேஜில் எத்தனையோ பிரச்சனைகளை அனுபவித்த போதிலும் என்னுடைய ஃபெய்த்து, விசுவாசம் ஒரு நாள் கூட அந்த காலேஜில் டிஸ்கண்டினியூ பண்ணணும், நமக்கு இது ஒத்து வராது அப்படின்ற மாதிரி நினச்சதே இல்லை. அவ்வளவு சூழ்நிலையின் மத்தியிலையும் கர்த்தர் எனக்குள்ள எது மட்டும்தான் தந்தார் அப்படின்னு சொன்னார், அந்த ஃபெய்த்தை, விசுவாசத்தை ஆண்டவர் உள்ள வச்சார். இந்த இடத்துலையும் ஊழியத்தில் இவ்வளோ கண்டினியூவாக நிற்கிறதுக்கு காரணம் வேற ஆட்கள் கூட இருந்ததில்லை, பணம் கூட இருந்ததில்லை. எது கூட இருந்துச்சுன்னா கர்த்தர் கொடுத்துருக்கிற ஃபெய்த், விசுவாசம் மட்டும்தான் கூட இருந்துச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் எத்தனையோ தேவைகள், எத்தனையோ மீட்டிங் எல்லாமே நிற்கும் போது எது எங்களை நிற்க வைக்குது, எது ஓட வைக்குதுன்னா அவர் மேலே இருக்கிற அந்த ஃபெய்த்து. அவர் நடத்துவார், அவர் நடத்துவார். இதுவரையிலும் நடத்தினவர் இனி நடத்த மாட்டாரா? இதுவரையிலும் செய்தவர் இனி செய்ய மாட்டாரா? அதனால உங்கள் விசுவாசத்தை நீங்கள் தட்டி எழுப்புங்க, விசுவாசத்தை தட்டி எழுப்புங்க. விசுவாசத்தில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் சொல்லுங்கள், நீங்கள் முந்தி கொள்ளணும். எல்லாரும் முந்தி கொள்ளணும். ஃபெய்த்தில் நான் முந்தி கொள்ளணும். இனி உங்கள் வாயிலிருந்து அவிசுவாசமான வார்த்தை வரக்கூடாது. இனி உங்கள் மனசுக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்கள் வரவே வேண்டாம். நீரே ஆனால் நானும் இந்த ஜலத்தின் மேல் நடந்து வர முடியும். கர்த்தர் இந்த சூழ்நிலையை மாற்ற முடியும். இந்த காரியத்தை அவர் செய்வது அவருக்கு லேசான காரியம். ஹல்லேலூயா, ஆமென். ஸோ நம்பர் 3, மூன்றாவதாக 16ஆம் அதிகாரத்தினுடைய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 15, 16வது வசனத்தை வாசிக்கலாமா? 15, 16, 16ஆம் அதிகாரம் 15. அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீங்க அந்த வசனத்தினுடைய முன்னாடி 14வது வசனத்தை கூட வாசிக்கலாமா? 14வது வசனம். அதற்கு அவர்கள் சிலர், நீங்க 13ல இருந்து வாசிங்களா, அப்பதான் நமக்கு புரியும். 13ல இருந்து. ஆமென். பின்பு இயேசு பிலிப்பு செசரியா திசைகளில் வந்தபோது தம்முடைய சீசரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அடுத்து அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானகன் என்றும், சிலர் உம்மை எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அப்படின்னா அன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்குது. அன்னைக்கு இருக்கிற யூதா ஜனங்கள் அதை நான் சொன்னது மாதிரி ஒரு ரோமர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு ராஜாவுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த நேரத்துல தான் யோவான் சிறைச்சேதம் பண்ணப்படுகிறார். அப்போ யோவானை தான் எல்லாருமே மலை போல நம்பிட்டு இருந்தாங்க. அதனாலதான் அவரே ஆட்களை அனுப்பி கேட்கிறாரு, வருகிறவர் நீர்தானா, இன்னும் வேற ஒருத்தர் வருவதற்கு காத்திருக்க வேண்டுமா? அப்போ யோவான் இறந்து போன உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, யோவான் மறுபடியும் உயிரோட வராரு. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் இருக்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒவ்வொரு ஐடியா இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. அப்போ ஏசப்பா சீடர்களை பார்த்து கேட்கிறாரு, எப்பா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன யாருன்னு சொல்றாங்க. உடனே ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க, ஐயோ அப்பா, இது போன வாரத்தில் ஒருத்தர் உங்களை யோவான் ஸ்நானனான்னு கேட்டாரு, ஒருத்தர் உங்களை மோசையான்னு கேட்டாரு. இந்த மாதிரி ஆளாளுக்கு ஒன்னொன்னு பேசிட்டு இருக்கிறாங்க உங்களை குறிச்சு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்கல. பேதுரு அப்பொழுது அவர், நீங்கள் என்னை, நீங்கள் என்னை 12 பேரையும் பார்த்து கேட்கிறாரு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள். இப்ப 12 பேரையும் பார்த்து கேட்டா 12 பேரும் ஆளாளுக்கு ஒன்று சொன்னா கூட பரவாயில்ல. இதுல யார் இப்ப முந்திரி கொட்டை, யார் இப்ப முந்துறாரு? ஃபர்ஸ்ட் எதுல முந்தினாரு? அர்ப்பணிப்புல முந்திட்டாரு. எல்லாரும் கடல்ல இருந்து குதிக்கிறதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணிட்டாரு?
குதிச்சிட்டாரு. இயேசுன்னு தெரிஞ்சவொடனே குதிச்சிட்டாரு. ஆண்டவரே, நான் உங்க கூட இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை, என்ன நீங்க பார்க்கறதுக்கு நான் தகுதி இல்லைன்னு சொல்லி கடலை குதிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். நம்பர் 2, அதுல ஒரு முந்திரி கொட்டை வேலை பண்ணாரா. இப்போ 2வது எங்க முந்துறாரு? ஆண்டவர் கடல் மேல நடந்து வந்த உடனே நீரே ஆனால் நானும் எதுல முந்திட்டாரு? விசுவாசத்தை. கூட இருக்கிறவனுக்கெல்லாம் வைத்தறிச்சலா இருக்காது? எவ்வளவு கோவம் வந்திருக்கும் பாருங்க. இப்போ எவ்வளவு டென்ஷன் ஆயிருப்பானுவா. அதற்கு பிறகு இப்போ 3வது, என்னை நீங்கள் யார் என்று சொல்லுகிறீர்கள். சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் எப்படி சொல்றாரு அப்படின்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாமிசமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, முழு பலத்தோட கரங்களை தட்டி ஆமென். பரலோகத்திலே இருக்கிற பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை குறித்து எல்லாருக்குமே இல்லாத வெளிப்பாடு இப்ப யாருக்கு இருக்குது? இப்போ செல்லுங்களேன், உங்க கணவனாரை பற்றி உங்களுக்கு நல்ல வெளிப்பாடு இருக்குது. உங்க மனைவியை பற்றி உங்களுக்கு நல்ல வெளிப்பாடு இருக்குது. சில மனைவியிடத்துல இந்த ஒரு வார்த்தையை சொன்னா போதும் அமைதியாயிருவாங்க. இந்த ஒரு வார்த்தையை சொன்னா போதும் அப்படியே வித்தியாசமாயிருவாங்க. உங்க கணவனாருக்கு பற்றி இவருக்கு இந்த விஷயத்தை செஞ்சா போதும். நிறைய பேருக்கு யாரை குறித்து வெளிப்பாடு இருக்குது? மேனேஜரை குறித்த வெளிப்பாடு இருக்குது, ஓனரை குறித்த வெளிப்பாடு இருக்குது. எல்லாரையும் தெரியும், அவருக்கு இந்த டைமில் இப்படி பேசக்கூடாது, இந்த டைமில் இது போகக்கூடாது. இப்போ ஆண்டவரை பற்றி, கர்த்தரை பற்றி உங்களுக்கு எவ்வளவு வெளிப்பாடு இருக்குது, எவ்வளவு அறிஞ்சிருக்கிறீங்க. வாலிப தம்பிகள் தங்கச்சிகளுக்கு நான் கிருபையாய் அன்பாய் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நீ ஆண்டவரை குறித்த ஆழங்களை நீ அறிஞ்சுக்கணும். ஆண்டவரை குறித்த உன்னுடைய விசுவாசத்தில் நீ தடுமாறாமல் இருப்பதற்கு, நீ ஒரு நல்ல தேவ பிள்ளையாக மாறுறதற்கு யாரை குறித்து நீ வெளிப்பாடு பெற்றுக்கணும்னா, ஆண்டவர் உங்களை வெளிப்படுத்தணும். ஆண்டவருடைய வெளிப்பாடு உங்களுக்கு கிடைக்கணும். இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஸ்பிரிச்சுவலில் கனெக்ட் ஆகவே முடியாது. நீங்கள் ஆண்டவரிடத்துலேருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆண்டவருடைய ஆழம் ரொம்ப பெருசு. நான் சொல்கிறேன், இந்த கிணத்துல தோண்ட 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 என்ன வந்துட்டு இருக்கோன்னா அப்படியே தண்ணி வந்துட்டே இருக்கும். நீங்கள் உள்ளே போக போக தெரிஞ்சு கொள்ள உங்களுக்குள்ளே இருக்கிற அளவு பெருகிட்டே இருக்கும். அதனால நெக்ஸ்ட் இயர் நீங்கள் எடுக்கக்கூடிய 3வது பெரிய தீர்மானம் என்னன்னா, ஆண்டவரே, நான் இன்னும் உம்மை அறியணும், நீ நல்லவர் என்கிறத அறியணும், நீங்க அற்புதம் செய்கிறவர் என்கிறத அறியணும், எனக்கு உண்மை அறிகிற அறிவை பெருக பண்ணுவீராக. உங்க நாலேஜ் எனக்கு வரட்டும் ஆண்டவரே, உங்களை குறிச்ச ஒரு நாலேஜ் எனக்கு தாங்கப்பா. அந்த அறிவு உங்களுக்கு பெருகுமானால் நீங்க பயம் என்கிற ஒன்றில் போக மாட்டீங்க. அந்த அறிவு உங்களுக்கு பெருகுமானால் எவ்வளவு சோதனையிலும் நீங்க தாங்குவீங்க. ஆமென், அல்லேலூயா. தொழு மரத்தில் கட்டப்படுகிறார்கள் ஊழியர்கள், கையும் காலும் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது, சத்தமா துதிச்சு பாடுறாங்க. எப்படி பாட முடிஞ்சிருச்சுன்னா, அவங்களுக்கு யாரை பற்றிய அறிவு இருக்குன்னா, கர்த்தரை பற்றிய வெளிப்பாடு இருக்குது. அவர் என்ன நடந்தனாலும் ஒரு நோக்கம் இருக்கும். அவர் செத்தாலும் ஓகே, வாழ்ந்தாலும் ஓகே. அந்த வெளிப்பாடை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. உங்களுக்கு உங்க வேலையை குறித்த ஒரு வெளிப்பாடு ஆண்டவர் தருவாராக. உங்களுக்கு அந்த வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அபிஷேகத்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கர்த்தர் கிருபையாய் கட்டளையிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுவோம், அப்பா, அந்த வெளிப்பாடுகளை தருகிறவர் இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஒரு விஷயம் கூட எல்லாரும் சொல்லுவோம், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. பிரசன்னம்
பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம், பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பிள்ளைங்க என்கிட்ட ஏதாவது ஒன்றுக்கு வாங்கி தரக்கு கேட்குறாங்கன்னா, எங்கள் அப்பா வாங்கி தருவார்ன்ற அந்த வெளிப்பாடு என் பிள்ளைக்கு இருந்தால் தான் என்கிட்ட கேட்கவே ஆரம்பிப்பாங்க. இந்த பொருளை எங்கள் அப்பா எனக்கு வாங்கி தரமாட்டாரு அப்படின்னு நினச்சா அந்த பொருளை எங்கிட்ட பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. அப்போது நான் நம்புகிறேன், ஆண்டவரை குறித்த வெளிப்பாடு உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் ஜெபம் கூட பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்க கூட மாட்டீங்க, நீங்கள் கேட்கவே மாட்டீங்க. அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரலைன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. எது? நான் தெரிஞ்சுக்கிறது, அறிஞ்சுக்கிறது. யார் அப்படின்னு அறிஞ்சுக்கிறது. ஒரு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனையுடைய டீட்டெயில் ஒரு மனுஷனுக்கு தெரியுது பாருங்க, அந்த மனுஷன் கலங்கவே மாட்டான். அந்த மனுஷன் எப்படி கையாளணும்னு தெரியும். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதை கண்டிப்பாக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளணும். எல்லாத்த குறித்து நமக்கு என்ன வேண்டும்னா ஒரு வெளிப்பாடு வேண்டும், ஒரு வெளிப்பாடு வேணும். இது ஏன் நடக்குது, எதுக்கு நடந்துச்சு, எப்படி இது நடக்குது, என்ன பண்ணலாம், இதுக்கு ஏன் டென்ஷன் ஆகக்கூடாது, எதுக்கு டென்ஷன் ஆகும், இந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு நமக்கு கிடைச்சிச்சுன்னா அவ்வளோதான். இந்த உலக வாழ்க்கை உங்களுக்கு என்னவாய் மாறும்னா சந்தோஷமாய் மாறப்போகிறேன். நீங்கள் கேட்கணும், டெய்லி கேட்கணும். என்ன கேட்கணும்னா, ஆண்டவரே உங்களை குறித்த ஒரு வெளிப்பாடை எனக்கு சத்தமாக சொல்லுங்கள், எனக்கு தாங்காண்டவரே, எனக்கு தாங்காண்டவரே, எனக்கு தாங்காண்டவரே. ஸோ கடைசியாய் வந்து சொல்லி நம்ம ஜெபித்து நான் உங்களுக்கு முடிக்க போகிறேன். வாசிக்கலாமே? நீங்கள் 20 யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமேன். 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்ட உடனே தன் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடினால் தன் மேற்சட்டியை கட்டி கொண்டு கடலிலே குதித்தான். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். மற்ற சீசர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடினால் படவில் இருந்து கொண்டே மீன்களுள்ள வலைகளை இழுத்து கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த வசனம் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப அழகாக ஒரு வசனம் ஸ்டார்ட் ஆகுது. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீசன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர், அவர் கர்த்தர். நம்பர் 4, 4வது, இந்த பேதுரு எதில் ரொம்ப முந்தி கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால் இயேசுவை நேசிக்கிறதுலே முந்தி கொள்ளுகிறவன். யாராமா சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்களேன். ஒரு 3 பேருடைய கையை பிடிச்சி சொல்லுங்கள், நீங்கள் முந்துங்க. எதை போட்டி போட்டு முந்துங்க, போட்டி போட்டு முந்துங்க. எதில் போட்டி போட்டு முந்தணும்? சத்தமாக சொல்லுங்க. ஆமாம், பக்கத்து காலேஜ் படிக்கிற பையனுக்கு முந்தக்கூடாது. அது டேஞ்சராக முடிஞ்சிடும், அது ஆபத்தாக முடிஞ்சிடும். பக்கத்து வீட்டுக்காரங்களை யார் நேசிக்கிறது அப்படின்றது முந்தக்கூடாது. நம்முடைய அன்பு மனிதர்களுக்கு முந்திடக்கூடாது. நம்ம நிறைய பேர் அப்படி தான். இவர் குழம்பு கொடுக்குறதுக்கு நம்ம குழம்பு கொடுத்துடணும், இவங்களுக்கு அதை செய்து முடியாது. என்ன பிரயோஜனம், என்ன அவுட்புட்? ஒன்றுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் அப்படி முந்தாதீங்க. ஆனால் எதில் முந்துங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரும் இயேசுவை நேசிக்கிறத விட நான் இயேசுவை எப்படி நேசிக்கணும்னா, நான் அதிகமாக நேசிக்கணும், முந்தினா அதிகமாக நேசிக்கணும். ஆமேன். பேதுருவை பார்த்து ஆண்டவர் வேற யாரை பார்த்தும் அந்த கேள்வி கேட்கல, பேதுருவை பார்த்து மட்டும்தான் அந்த கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாருன்னா, நீ என்னை நேசிக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே பேதுரு சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, நானுமே நேசிக்கிறேன். 2வது ஆண்டவர் கேட்கிறாரு, இவைகள் எல்லாவற்றை பார்க்கலும் நீ என்னை நேசிக்கிறாயா? உடனே அவர் சொல்ல, ஆண்டவரே, நானுமே நேசிக்கிறேன் என்கிறதை நீர் அறிவீர். அப்போ ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. ஒரு பெரிய பொறுப்பையே கர்த்தர் கொடுக்கிறார். அவரை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவரை நேசிக்கிறவர்களுக்கு இடரல் இல்லை. அவரை நேசிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆண்டவர் மேல அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். வேதம் சொல்கிறது, நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு, ஆகையால் நீ இன்ன நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்பதை அறிந்து நீ மனம் திரும்புவாயாக. ஆண்டவருடைய பிள்ளையே, சின்ன வயசுல நீங்க ரொம்ப நேசிச்சிருக்கலாம், காலேஜ் படிக்கும்போது ரொம்ப நேசிச்சிருக்கலாம். இன்னைக்கு உங்க நேசம் குறையுமானால் நான் எதுல முந்தி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறதுல
நான் உங்களை நேசிக்கிறதுல நீ இருக்கிற எல்லாரையும் காட்டிலும் நான் உம்மை கிருபையாய் நான் உம்மை அதிகமாய் நேசிக்கிறேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, வருகிற வருடம் என் இயேசுவை நேசிக்கிற ஆண்டு, என் இயேசுவை நேசிக்கிற ஆண்டு. சொல்லுங்க, இயேசுவை நேசிக்கிற ஆண்டு. அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் எனக்கு வேணும், நீர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது ஆண்டவரே, நீர் தான் எனக்கு எல்லாமா இருக்கிறவர், நீர் எனக்கு தேவை ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன்ப்பா, உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன்ப்பா, இவ்வளோ பெரிய தேவனை நான் நேசிக்கிறேன், எனக்காக சிலுவையில் அறையுண்ட இயேசுவை நான் நேசிக்கிறேன். சொல்லுங்க, உலகத்தினுடைய நேசம் அது ஆபத்தானது ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன். அவரை நேசிக்க 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 சகல ஆசீர்வாதங்களும் கடந்து வருகிறது. அவரை நேசிக்கிறவர்களுக்கு பாவங்கள் விட்டு போகிறது. ஆமென். அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவர் எத்தனை உயர்வை வேண்டும் என்றாலும் தருகிறதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன், எந்த உயிரை பார்க்கிலும் ஆராதிப்பேன் உம்மை, நான் உம்மை மனதோடே. எல்லாரும் அப்படியே எழும்பி நின்று Thank you Holy Spirit. முந்தினவன் சீமோன் எனப்பட்ட பேதுரு, முந்தினவன் பேதுரு, முந்தினவன் பேதுரு. தன்னுடைய 12 சீடர்களிலையும் ஆண்டவர் பேதுருவை முன்னாடி கர்த்தர் நிறுத்துகிறார். எல்லாருடைய பார்வைக்கும் பேதுரு பிந்தினவன், எல்லாருடைய பார்வைக்கும் பேதுரு ரொம்ப முந்திரி கொட்ட வேலையை செய்கிறவன், எல்லாருடைய பார்வைக்கும் இவன் இப்படிதான் அவசரப்பட்டு போய் போய் நிறைய இடத்துல விழுந்து விழுந்து போவான். அந்த மாதிரி நிறைய பேருடைய கண்ணுக்கு பேதுரு ஒரு குவாலிட்டியான ஒரு பர்சனா தெரியல, தலைமைத்துவமான ஒரு பர்சனா தெரியல. ஏன்னா அவனுடைய சில அவசரமான ஒரு புத்தி அவங்க பார்க்கறதுனால பேதுருவை நிறைய பேர் முன்னாடி வைக்கிறதுக்கு தகுதியற்றவன் தான் நினைச்சாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஆண்டவர் பேதுரு என்ன பண்ணார்னா முந்தினவன் பேதுரு, முந்தினவன். உங்க குடும்பத்துல யார் வேணாலும் உங்களை இல்ட்ரேட் பண்ணலாம், உங்களுடைய குடும்பத்துல நிறைய பேர் உங்களை வேண்டாம் என்று அவன் சரியாக மாட்டான்னு சொல்லலாம், அவனுடைய வாய் சரியில்லைன்னு உங்களை பார்த்து சொல்லலாம், அவன் எல்லாத்துக்கும் அவசரப்படுற ஒருத்தன்னு சொல்லலாம். ஆனா ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்ல கையில எடுக்கிற ஒரு தகப்பன் வாக்கு கொடுக்கிறார். பேதுருவை முந்த பண்ணினது உண்மையானால் நம்மை முந்த பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவர். ஆமென். உங்க ஓட்டத்துல வருகிற ஆண்டு நீங்க முந்தித்தான் ஆகணும், உங்க பிரயாணத்துல நீங்க வருகிற ஆண்டு முந்தித்தான் ஆகணும். நீங்க இருக்கிறத விட்டு அடுத்த ஒரு படிக்கு நீங்க கண்டிப்பா போகணும், அடுத்த ஒரு லெவலுக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு போகணும். இந்த இடத்திலேயே நம்ம தேங்கி இருக்க மாட்டோம். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி அதற்கு இந்த 4 காரியத்தையும் ஆண்டவர் கேட்டோம். இந்த பேதுருவிடத்துல இருக்கிற அந்த பவர் நமக்குள்ள வரட்டும். சத்தத்தை உயர்த்தி இயேசுவேன்னு ஜெபம் பண்ணி